சினிமா காட்சியின் மூலமாக அதிகமாக மாணவர்கள் கெட்டுப் போகிறார்கள் என்று நாம் செய்திகளிலே படித்த வண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அறிவியல் ஆய்வின்படி மூளைக்கு ஒரு தகவல் செல்கிறது, மூளை ஒரு விஷயங்களை புரிந்து கொள்கிறது என்று சொன்னால் அதிகமாக பார்ப்பதின் மூலமாக மூளை புரிந்து கொள்கிறது. ஒரு மனிதன் படிப்பதின் மூலமாக அல்லது கேட்பதின் மூலமாக ஒரு விஷயத்தை தொட்டறிவதன் மூலமாக இப்படி பல வழிகளிலே செய்திகளை ஒரு மனிதன் தெரிந்து கொள்கிறான். இதிலே அதிகமாக ஒரு மனிதன் எப்படி அதிகமாக சில விஷயங்களை தெரிந்து கொள்கிறான் என்று சொன்னால் பார்ப்பதின் மூலமாக, விஷுவல் என்று சொல்லக்கூடிய பார்ப்பதின் மூலமாகத்தான் 90% செய்திகளை 90% விஷயங்களை மனிதனுடைய மூளை தெரிந்து கொள்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப மனிதனுக்கு செல்லக்கூடிய அந்த தகவல்களில் 90% தகவல்கள் 90% விஷயங்கள் இந்த பார்வையின் மூலமாக அந்த மனிதர் மூளையை சென்றடைகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு இளைஞன் ஒரு காட்சியை பார்க்கிறான் என்று சொன்னால், ஒரு வன்முறை காட்சியை ஒரு இளைஞன் பார்க்கிறான், சில இளைஞர்கள் பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அந்த 15 நிமிடங்களில் அமிக்டலா என்று சொல்லக்கூடிய அந்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த செயல்பாட்டு திறன் என்பது மிக அதிகமாக வன்முறையை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. ஃபிளைட் ஆர் ஃபைட் ஆர் ஃபிளைட் என்பதாக சொல்வார்கள். ஃபைட் ஆர் ஃபிளைட். ஒரு பாம்பு வரக்கூடிய ஒரு காட்சியை ஒரு மனிதன் பார்க்கிறான். அந்த பாம்பு வருகிறது வேகமாக. அப்படி வருகின்ற சமயத்தில் இந்த பாம்பு ஆபத்தானது, இதனுடைய விஷம் கொடியது என்று அந்த அமிக்டலா என்று சொல்லக்கூடிய அந்த செயல்திறன் இருக்கிறது அல்லவா, அது மிக வேகமாக செயல்பட்டு ஒன்று இங்கிருந்து ஓடிவிட வேண்டும், பின்வாங்கி ஓடிவிட வேண்டும், இல்லை என்றால் அதை எதிர்த்து போராட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையை அந்த அமிக்டலா என்பதை உருவாக்குகிறது. அப்ப வன்முறைகளை பார்க்கக்கூடிய, கண்களால் காணக்கூடிய படங்களின் மூலமாகவோ அல்லது சமூக வலைதளங்களின் மூலமாகவோ வன்முறை காட்சிகளை பார்க்கக்கூடிய ஒரு இளைஞன் மிக வேகமாக அந்த அமிக்டலா என்பது அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறது. எனவேதான் இப்படி சொல்வார்கள், மூளை இருக்கிறது கண் மூலமாக அதிகமான விஷயங்களை தெரிந்து கொள்கிறது. இது எந்த அளவிற்கு வேகம் என்று சொன்னால் படித்து தெரிந்து கொள்வதை விட 60,000 மடங்கு மிக வேகமானது. படித்து தெரிந்து கொள்வதை விட 60,000 மடங்கு வேகமாக பார்ப்பதின் மூலமாக ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள முடியும் என்பதை நமக்கு அறிவியல் சுட்டி காட்டுகிறது. அதே போல காப்பிகேட் கிரைம் என்பதாக சொல்வார்கள். அதாவது பார்த்தலின் மூலமாக நகல் குற்றங்கள், அதாவது ஒரு விஷயத்தை பார்ப்பது போல அதே குற்றத்தை இவன் செய்வான். இப்படிப்பட்ட குற்றங்கள் அதிகரித்து வருவதற்கு காரணம் இது போல வன்முறை காட்சிகள் நிறைந்த சினிமாக்கள். அதே போல ஒரு சிசிடிவியிலோ அல்லது ஒரு மொபைலிலோ சமூக வலைதளங்களிலோ வன்முறையான காட்சிகளை காட்டுகிற போது அதை பார்த்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியிலே, சிறுவர்களுக்கு மத்தியிலே வரக்கூடிய இந்த குற்றங்கள், காப்பிகேட் குற்றங்கள், இதுவும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம்.